ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பகவதி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, கந்தசஷ்டி முதல் நாள், மகா கந்தசஷ்டி முதல் நாள் வந்து ஆரம்பமாயிடுச்சு. ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மழை வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதுவும் இல்லாமல் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரணும். ஏன்னா இந்த வாரம் முழுக்க ஃபுல்லாக வந்து சைவம். ஸோ அதனால் சைவத்தை நோக்கி தான் நம்ம பயணம் பண்ணணும். அதனால் வீட்டில் சுத்தமாக வெஜிடபிள்ஸே கிடையாது. ஸோ வெஜிடபிள் மார்க்கெட் போயிட்டு என்னென்ன வெஜிடபிள்லாம் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஸோ இப்போ அதுக்காக தான் கிளம்பின்னு இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்கறி எல்லாம் போயிட்டு வெஜிடபிள் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லா காய்கறியுமே சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அண்டு ரொம்ப மழை வர மாதிரி இருக்குது. அண்டு சைக்ளோன் வேறு ஃபார்ம் ஆக போகுது 25th அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த வாரம் முழுக்க என்னென்ன காய்கறிகள்லாம் தேவையோ எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். கேரட், பீன்ஸு, அப்புறம் கோவக்காய், எல்லாமே பீட்ரூட், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் வந்து சூப்பர் பெருசுங்க. ரொம்பவே நல்லா இருந்தது, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷு. அப்புறம் டபுள் பீன்ஸ் வாங்கினேன், பட்டர் பீன்ஸ் அது. அப்புறம் வெங்காயம் எல்லாமே வாங்கிட்டேன். வெங்காயம் வந்து நல்ல ஒரு 5 கிலோ வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா வெங்காயம் தக்காளி இல்லைன்னா நிஜமாலுமே ஒரு சமைக்கிறது முக்கியமான விஷயமே வெங்காயம் தக்காளி தான். ஸோ அதனால் வந்து 5 kg அது வாங்கிட்டு வந்துட்டேன். கொத்தமல்லி எனக்கு இந்த மாதிரி கலர்லெஸ்ஸாக தான் கிடச்சிது. ஏன்னா வந்து மழை பெய்யறதுனால கொத்தமல்லியே சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் பச்சை மிளகாய், இஞ்சி, இந்த மாதிரி எல்லா காய்கறியில் வீட்டுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் வாங்குகிற இடத்துல வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ உருளைக்கிழங்கு இல்லைன்னா எங்கள் வீட்டில் வந்து அன்றைய நாள் போகவே போகாது. ரொம்பவே பிடிச்சது குழந்தைங்களுக்கெல்லாம். அண்ட் கோவக்காய் எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. சரி, எல்லா காய்கறியும் வாங்கிட்டோன்னா நமக்கு வந்து வேலை மிச்சம் இல்லைங்களா? ஏன்னா காய்கறி இல்லைன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாது. நான் ஆக்சுவலாக வந்து வீட்டில் தயிர்லாம் நல்லா போட்டு வச்சுப்பேன். தயிர் பேசிக்காக என்னென்ன தேவையோ அதெல்லாம் போட்டு வச்சுப்பேன். அண்ட் வெஜிடபிளும் கூட இருந்துட்டால் நம்மளுக்கு காலம்பரை எழுந்துட்டோன்னா கோவிலுக்கு போயிட்டு வந்த கையோடு வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு சாமிக்கு படைக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப குயிக்காகவும் முடிஞ்சிடும். ஸோ அதனால தான் வெண்டைக்காய்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ங்க. நான் வாங்கும் பொழுது தான் அவங்க வந்து அந்த கோணி பையிலேருந்து அதெல்லாம் கொட்டி விட்டாங்க. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதனால் எல்லா காய்கறிகளையும் பிடிச்சிட்டு வந்துட்டேன். எங்கள் வீட்டில் எல்லாமே கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, என்ன கோயம்பேடே வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது, இவ்வளோ காய்கறிகள் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு காய்கறி சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் பிடிச்சமான கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் நம்ம இது பண்ணிடலாம். சும்மா அடிக்கடி கலந்த சாதம் கொடுக்கறத விட இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ஹெல்த்தியாக காய்கறிகள் போட்டு நம்ம சமைச்சு கொடுத்துட்டோன்னா அவங்களுக்குமே ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் மட்டும்தான் வந்து இதெல்லாம் வாங்கினேன். அதுக்கு அடுத்தது பன்னீர் வாங்கினேன், மஷ்ரூம். அப்புறமா என் பொண்ணுக்கு மரவள்ளி கிழங்குனா ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவளுக்காக ப்ரொக்கோலி கேட்டா. ஸோ அதனாலேயும் வாங்கிட்டேன். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. அண்டு மஷ்ரூம்லாம் வந்து இப்போ தான் வந்தது. ஸோ அதனால் நான் ஒரு 3 பாக்ஸ் எடுத்துட்டேன். அண்ட் பன்னீர் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் நம்மளுக்கு தேவை. ஸோ அதனால் பன்னீர் வந்து கம்பல்சரி. அதனால் பன்னீரும் வாங்கிட்டோம். ஸோ இப்படி தான் போச்சு எங்களோட டே. அந்த ஃபுல் டே வந்து அன்றைக்கி அப்படி தான் போச்சு. ஏன்னா வந்து காய்கறின்றது நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயம். அதெல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்ததுன்னா நம்ம பாட்டுன்னு நம்ம வேலையை செய்யலாம். அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இதெல்லாம் வாங்கியிருந்தோம். அன்றைக்கி நாங்கள் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி பண்ணிவிட்டு, ரைத்தா பண்ணிவிட்டு, பன்னீர் ஃப்ரை பண்ணிட்டோம். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. கோவிலேருந்து வந்த உடனே ஒரு காய்கறியும் இல்லை. சரி, வந்த உடனே முதல்ல காய்கறிகளை வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நான் இதை சமைச்சு எடுக்கிறதுக்கு. சாமிக்கு படைச்சிட்டு நம்ம அதுக்கு அடுத்தது தான் சாப்பிட துவங்கணும். ஆக்சுவலி நாங்கள் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறோம் ஒரு பொழுது. ஸோ அதனால் நாங்கள் ஏதாவது ஒரே ஒரு வேளை மட்டும் ரைஸ் எடுத்துப்போம். ஸோ இந்த மாதிரி கலந்த சாதம் இல்லை சாம்பார், அந்த மாதிரி சைவத்துலேயே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து நாங்கள் சமைச்சிப்போம். ஒரே ஒரு வேளை மட்டும்தான் நாங்கள் எடுத்துப்போம். ஸோ இதுதான் இன்றைக்கி போச்சு. நான் அடுத்த நாள் வந்து சஷ்டி 2ஆம் நாள் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வந்து முருகர் கோவில் கிளம்பின்னு இருக்கோம். ஸோ கந்த சஷ்டி 2வது நாள்.
ஸோ எல்லாருமே எங்கள் ஃபேமிலியோடு கிளம்பின்னு இருக்கோம். என் பையன் மட்டும் காலேஜ் போகிறதுனால காலம்புற ஒரு 7 o'clock கோவிலுக்கு கிளம்பி போயிட்டு அப்படியே காலேஜ் கிளம்பிட்டாரு. இப்போ நாங்கள் தான் கிளம்பின்னு இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து 2வது நாள் கோவிலுக்கு போயிட்டு வந்து திருப்பி உங்கள் கூட ஜாயின் ஆகிக்கிறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன். ஸோ முருகர் மந்திரம்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. கேட்குறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது. அதனால் அப்படியே வந்து கேட்டுகிட்டே இருந்தோம். கோவிலுக்கும் போயிட்டாச்சு. இப்போ நல்ல தரிசனம் கிடச்சிது. நல்ல முருகருடைய சூப்பராக தரிசனம் கிடச்சிது. வீட்டுக்கு வந்து சமையலையும் நான் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து கோவில் போயிட்டு வந்த உடனே தான் மற்ற வேலைலாம் நம்மளுக்கு காஃபி போடுறதுலேருந்து எல்லாமே ஸ்டார்ட் அப் ஆகும். ஸோ அந்த வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்னோட மிக மிக மிகப்பெரிய மோட்டிவேஷன். உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த சோஷியல் மீடியாவில் எங்களை மாதிரியான ஹவுஸ் ஒய்ஃப் வலம் வர முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் தம்ஸ் அப். ரொம்பவே முக்கியமானதுங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்ங்க. ஸோ மழை வர மாதிரி இருக்குது, வெயில் வர மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக வந்து காலம்புற விடியற் காலையில் மட்டும்தான் வந்து லைட்டாக ஒரு தூறல் மாதிரி விட்டுச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நல்ல வெயில் வந்து காஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இந்த டே போச்சு? ஸோ சஷ்டி விரதம் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, எப்படி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொல்லணும். அப்போ தான் வந்து எனக்கும் தெரிய வரும். தேங்க்யூ ஸோ மச்ங்க இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு. உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, ஐயா ஞான தானம் தந்த உன்னை தந்தை என்பதா, உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா.